ஸோ கைஸ், இன்னைக்கான வீடியோ நண்பர்களே, நம்ம சேனல்ல நிறைய பேருக்கு பிடிச்ச சீரிஸ் நைட் ரைடர்ஸ் மொத்த டீமும் இன்னைக்கு வந்திருக்கோம். அப்படிதானே? ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாரும் இன்னைக்கு சிறப்பான அவன் கேட்டிருந்தீங்க, எல்லாரையும் மொத்தமா இறக்கி வச்சு. அது மாதிரி நம்ம ஓஜி நைட் ரைடர் மாதிரி இந்த நைட் ரைடர் இருக்க போகுது நண்பர்களே, பிரம்மாண்டமா இருக்க போகுது. ஓஜி இஸ் பேக். நெஞ்சில இடி வாங்கி, கையில இடி வாங்கி, தலையில இடி வாங்கி, எங்கெங்க இடி வாங்கணுமோ ஒன்னு இடிக்கல, சாரி, எல்லா இடத்துல இடி வாங்கி நமக்காக நம்ம ஓஜி வீடுல எல்லாம் வந்து ஒருத்தர் விரட்டி பிடிச்சார். ஞாபகம் இருக்கா நண்பர்களே? எப்படி மறப்பீங்க நீங்க அவரை? அவரு கூட தான் போயிட்டு சேர்ந்து பிடிக்க போறோம். மத்தவர் தான் பெரிய சைஸ் மான்ஸ்டர் ஒரு வீடியோல நம்ம பிடிச்சோட அது ப்ரோ இல்லாம பிடிச்சதா சரித்திரமே இல்லை நண்பர்களே. அந்த மாதிரி ப்ரோ வந்து பெரிய மான்ஸ்டர் பிடிக்கிறதால ஃபேமஸ். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம போற ஸ்பாட் ரொம்ப 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 டேஞ்சரஸான ஸ்பாட். அப்படிதானே ப்ரோ? கூட 3 நாயும் கூட்டு போறோம். எங்க? 3 இல்ல 4. அப்ப 2 3 இன்னும் 4. கைஸ், போற ஸ்பாட் டேஞ்சரஸான ஸ்பாட்னால தனியா போல. இங்க பாருங்க, பாடி கார்ட்ஸ். என்ன ஜெட்ல பெருசா இருக்கு, பெரிய ஜெட். நண்பர்களே, ஜெட்டை காட்ட சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. பாருங்க, மினியேச்சர் ஜெட்டை பார்த்திருப்பீங்க. பாருங்க, பெரிய ஜெட். ஜெட் ஒண்ணு, ஜெட்டுக்கு 2 குட்டி. அங்க பாருங்க, ஜெட் 2 குட்டி போட்டுருக்கு. அந்த ஸ்பாட் வந்து எவ்வளவு டேஞ்சரஸ்னு வியூஸ் சொல்லுங்க ப்ரோ. அந்த ஸ்பாட்ல கிட்டத்தட்ட நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. சொல்லவே இல்ல. அந்த ஸ்பாட்டுக்குலாம் போக வர மாட்டேன். நம்ம இப்ப போறோம்னா நம்ம சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடணும். கேமராமேன் கையெல்லாம் ஆடுது. அது வேற பிரச்சனை. உங்க மண் அடிக்குது, கரெக்டா டைம் அடிக்குது, வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அந்த இடத்துல ஆக்டிவிட்டிஸும் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆக்டிவிட்டிஸ்னா பேய் நடமாட்டோம். கைஸ், நிறைய பேர் கேட்பீங்க இந்த பேய் வீடியோ எல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோ எல்லாம் சேர்த்து பயங்கரமா இருக்கு போது. சீரியஸா இன்னைக்கு பேய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனக்கு லைட் வேற பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. ஆமா, இதே இப்ப பிளிங்க ஆரம்பிச்சு. சகுனம் எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா இங்க பாருங்க நண்பர்களே, மந்திரவாதி இருக்கனால அவன் எல்லா பேயையும் கட்டுப்படுத்துறான். இப்ப பாருங்க, RUBESK நிறைய மந்திரம் வச்சிருக்கான். ராபிஸ் நிறைய போடுறது. வராதுல பேய் வந்தேல போட முடியாது. பேய் வந்துச்சுன்னா ஆனா நான் ஜோக் பண்ணல நண்பர்களே, சீரியஸா அந்த இடத்துக்கு யாருமே போக மாட்டாங்க. அவ்வளவு ரிஸ்கான ஒரு ஸ்பாட். அந்த இடத்துல என்ன ப்ரோ பெருசா கிடைக்குமா மான்ஸ்டர்? பெரிய மீன்லாம் நிறைய இருக்கும். கிடைக்கும். ஸ்பாட்ல போர்டே வச்சிருக்காங்க, போக கூட பேய் இருக்கு, இறங்க கூடாதுன்னு. அப்ப நம்ம இறங்குறோம். நம்ம படம் இருக்குல்ல, அங்க இறங்காதே. அங்கே மீன் பிடிப்பாதே, பிடிப்போம், பிடிச்சு காட்டுவோம். பேய் வந்தா பேய வீடியோ எடுப்போம். கிளம்புமா? பேய் நம்மள போட்டுனா வீடியோ வரும். போடுவோம். பேய் நீ வா, ஒண்ணு நாங்க போடுவோம். ரெடியா இருக்கோம். ரெடியா நீங்க? பேய் ஒண்ணு போடுவோம். பேய் வருதுன்னா நாங்க ரெடியா இருப்போம், போடுவோம். ஃபர்ஸ்ட் நைட் ரைடா இல்ல லாஸ்ட் நைட் ரைடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 20 நிமிஷத்துல தெரிஞ்சிடும். வீடியோ வந்துச்சுன்னா இது இப்ப லாஸ்ட் இல்ல நண்பர்களே. நிறைய பேர் டிஸ்கவரி சேனல்ல பாக்குற ரிவர் மான்ஸ்டர் எபிசோடுக்கு அப்புறமா நம்ம சேனல்ல தான் இந்த நைட் ரைடர்ஸ் எபிசோட விரும்பி பாத்துருக்கீங்க நண்பர்களே. சோ உங்களுக்காக இது இல்ல, இதை விட பயங்கரமான ஸ்பாட்லயும் இறங்கி பிடிப்போம். பேய் எங்களை போடாம இருக்கிற வரையும். போமா, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா ஸ்பாட்டுக்கு போய் கண்டிப்பா பண்ணுவோம். தொடரும் போலாம். கைஸ், இன்ட்ரோல ஒரு சவால் விட்டுருப்பேன். உள்ள போற பேய் நம்மள பிடிக்குதா இல்ல நாம பேய பிடிக்கிறோமான்னு. அது கடைசியா பேயே நம்மள பிடிச்சிருச்சு நண்பர்களே. நீங்க இன்ட்ரோ பார்த்தது ஒரு நாள், நாங்க இப்ப இந்த வீடியோ கண்டிப்பா பண்றது ஒரு நாள். அந்த வீடியோ அன்னைக்கு பெரிய சம்பவம் ஆகி போச்சு. இப்ப பாருங்க, இப்ப ஈவினிங் தான் ஆகுது, ஒரு 6-7 தான் ஆகுது, இன்னும் இருட்டவே இல்லை. இந்த ஸ்பாட்டுக்கு நைட் டைம்ல வந்து ஒருத்தனை பேய் அடிச்சுட்டு, அம்மா அதெல்லாம் வேற யாரும் இல்ல, இந்த பச்சை சட்டை அன்னைக்கு சத்தியமா என்னெல்லாம் ஆகி போச்சு தெரியுமா? பேய் கைத்தடம் பதிஞ்சிட்டு அலறி அடிச்சு இந்த ஸ்பாட்ல இருந்து ஓடி. எல்லாத்தையும் காரணம் இவருதான் ஒரு கதை சொன்னாரு, பழைய காலத்துல இப்படி நடந்துச்சுன்னு. அந்த கதையை கேட்டதுல இருந்து ஒரு பதட்டம். அந்த டைம்ல காத்து வேற அதிகமா அடிச்சிட்டு இருந்து, இன்னைக்கு காத்து கம்மியா இருக்கு. நல்ல மரங்கள்லாம் அப்படியே உடஞ்சி உழுவ மாதிரி காத்து அடிச்சு. அந்த இன்ட்ரோலயே நீங்க போய் பாருங்க, இவன் இப்படிதான் நிப்பான். சத்தியமா இப்படிதான் இருப்பான். நான் தைரியமா நிப்பேன். இப்படிதான் இருந்த நீ, அப்படிதான் இருந்த. சரியா? அதனாலதான் இந்த நைட் ரைட 12 மணிக்கு பண்ணாம 7 மணிக்கு பண்ணலான்னு எங்க நம்ம அடி வாங்கணுமோ அதே இடத்துக்கு திரும்ப புதுசா ஒரு அடி வாங்க வந்துட்டோம். இதுல சம்பவம் என்ன தெரியுமா? நம்ம இந்த நிக்கிற ஸ்பாட்ல கரெக்டா 8 வருஷத்துக்கு முன்னாடி 8 பேர் மண்டைய போட்டுருக்காங்க. 7 பேரா? 6 பேரா? 8 பேர் கணக்கு கரெக்ட்டா. 8 தானா? இந்த பாறையில வலிக்கு மண்டை அடிச்சு 2 பேர், தண்ணிக்குள்ள மூழ்கி 6 பேர். இது வந்து ஜோக்கு கிடையாது, சீரியஸான கதை. அந்த கதையை அவர் அன்னைக்கு சொல்லிட்டு வந்தாரு. அந்த டைம்ல தான் இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடா பல சம்பவம் நடந்துச்சு. இப்ப கூட அந்த காமிச்சிரோம் ப்ரோ நம்ம போகும்போது. ஓகே, அதுல ஒரு போர்டு கூட வச்சிருக்கீங்க, யாரும் இறங்க கூடாது, ஆபத்து. நம்ம திரும்ப வந்துட்டோம் தைரியத்துல. ஒருத்தர் வரவே இல்ல. கொத்தனார் இருக்கல்ல, மந்திரவாதி பேர் மட்டும் தான் மந்திரவாதி. நம்பர் 1 பயந்தாங்குள்ளி நண்பர்களே. இன்னைக்கு கூப்பிட்டப்புறம் வரவே இல்லை. இப்போ ஃபோன் பண்ணி வாரம் அவன் தான் அடிச்சான்னு நினைக்கிறேன். நேரம் அடிக்கும், கரெக்டா அடிக்கும் பாரு. இங்க பாருங்க, மந்திரவாதி தான் ஃபோன் பண்ணான்.
பயந்ததை பத்தி எதுவும் பேசாதீங்க. நீ பயராத வா, ஒண்ணும் இல்ல. வரணுமா? நீ வந்துருவியா? ஏன் நீ வர போறியா? இல்ல நீ தான் வர லேட் ஆயிட்டல, அதான் கேக்குறேன். நான் இனிதான் அங்க போய் அதுல போயிட்டு தலையை கட்டிட்டு வந்துறேன். சரி, கோயிலுக்கு போயிட்டு ஒண்ணும் இல்ல. சுலோவா ஓகே சரி, வந்துரு. நண்பர்களே பாத்தீங்களா, வர வழியில கோயிலுக்கு போயிட்டு பட்டு அடிச்சுட்டு வரலாம். அவனுக்கு நாங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணதே தெரியாது. மந்திரவாதின்னு நமக்கு தானே தெரியும். டம்மி மந்திரவாதி. டம்மி மந்திரவாதி. நண்பர்களே சொன்ன மாதிரியே ஜோக் எல்லாமே கிடையாது. இந்த இடத்துல 7 மணிக்கு மேலே நிற்க கூடாது. கூட்டிட்டு வந்த ஆங்கிலரே அவ்வளவு பயப்படுறாரு. அதனால நம்ம இந்த ஸ்பாட்ல இருந்து வேற ஒரு ஸ்பாட்டுக்கு போய் பேய பிடிக்கும். எல்லாம் இந்த மான்ஸ்டர். இடத்துல ஏட்ட கடல்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய வரலாறு. நண்பர்களே அட்லாஸ் பயந்தவங்க இஸ் பேட். Guys, கை பிடிக்க தெரியுங்க. அன்னை தெரியும் யாரு பயந்தானு. அழிச்சிட்டானோ. டென்ஷன் ஆகாது. ஒரு கூல் இன்னைக்கு ஒரு பேயும் அடிக்காது, ஒண்ணும் ஆகாது. டேய் அந்த போட்டோ இங்க ஆடி மாசம் காத்து ஜன்னலை சாத்துன்னு தூக்கி அடிச்சு காத்து. இன்னைக்கு பயங்கர வைப் மரம் நீங்க எல்லாம் ப்ரோ. அப்படியே 13ஆம் தேதி எடுத்து 13ஆம் தேதி இவன் சென்ட் பண்ணது அனகொண்டான. அவன் தான் நக்குல் சென்ட் பண்ண போட்டோ பாருங்க. இது கபிஸ்க்கு சட்டில் 15 கைத்தடம். சரியா? அது பேய் அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு அந்த இந்த ஒரு கைத்தடத்தினாலதான் அன்னைக்கு எல்லாருமே பயந்து மொத்தமா கொலாப்ஸ் ஆச்சு. ஆனா கடைசி உண்மை என்னன்னா அந்த கைத்தடமே இவன் கைத்தடம். ஒரு செவுத்துல இப்படி தேய்ச்சிட்டு இப்படி கொண்டு போய் கபி சட்டையில தேய்ச்சிருக்கான். அப்படித்தானே எல்லாம் 5 விரல் அப்படியே பதிஞ்சிருக்கு. 5 விரல். ஒண்ணும் இல்ல. நான் ஃபர்ஸ்ட் ஆங்கிலர் ப்ரோக்கு முன்னாடி தான் போயிட்டேன். ப்ரோ நான் முன்னாடி தான ப்ரோ வந்துட்டு இருந்தேன். சரி, மனுஷங்க இதடா அவ்வளவுதான். ஏதோ ஒரு கைத்தடம். அந்த கைத்தடத்தினால அந்த நைட்டோட டிஸ்கன்டினியூஸ் இப்ப திரும்ப கண்டிப்பா பண்ணுவாங்க. ஆரம்பிக்கலாம். என்ன பாரு ஜஸ்ட் மிஸ். இது மற்ற இதுல அந்த டேங்க் கிளீனர் கேட்டல. காட்டுங்கடே, எப்படியே பிடிக்க மாட்டோம். எங்க டேங்க் கிளீனர்ல பிடிக்குமா? எங்க அது சுலோபி. குட்டி மீன் இங்க பாருங்க. எங்க பார்த்தாலும் மீன் தெரியுதா? கண்ணு முன்னாடி எங்க பார்த்தாலும் மீன் தான். இங்க 2 நிக்குது. அந்த மான்ஸ்டர் மாதிரி பொண்ணு ஓடி வந்தல. அது எங்க? கொஞ்சம் முன்னாடி இங்க நடுவுல. என்ன அங்க போய்டா. எம்மா இவனத்தன பெரிய பாம்பு வினத்தனா. எங்க? சரியான பெருசு வினத்தனா. எங்கடா? ரைட் சைடுல ஏறி போச்சு போ. அங்க ஏறிட்டோ. ஆமா. சொல்லுங்க பாம்பு பாப்போம். गाइस வாங்க गाइस, பெரிய பாம்பு. இந்த நைட் வேட்டையில இதுல ஏறி போச்சு சார். பாம்பை நம்ம பாத்துக்கவே மாட்டோம். நண்பர்களே ஜஸ்ட் மிஸ். நடந்து வரும்போது இதுக்குள்ள இந்த இலெல்லாம் அசைஞ்சிக்கிட்டுலாம் உள்ளாடி பெருசா ஒரு பாம்பா. நம்மகிட்ட இருந்து ஒரு பாம்பு மிஸ் ஆயிட்டு गाइस. நம்ம வேற மீனை பிடிப்போம் வாங்க. வினோத் ப்ரோட்ட இருந்த பாம்பு மிஸ் ஆயிட்டு. நண்பர்களே இப்ப அதை தான் தேடிட்டு இருக்கோம் நாங்க. வினோத் ப்ரோ பாத்துட்டு இருந்தாரு. இதுக்குள்ள ஒரு பெரிய பாம்பு எங்க போச்சுன்னு தெரியல. இன்னைக்கு கிடைச்சுன்னா வேற லெவலா இருக்கு போகுது. ஏங்க போகுது பாருங்க. மீனை பாருங்க. கண்ணு முன்னாடி மீன். எங்க பார்த்தாலும் மீன். எல்லாம் தூங்கிட்டு இருக்கானுங்க. தூங்கிட்டு இருக்கு தானே? தூங்கிட்டு இருக்கு. ஸ்லோப்பியா வினோத் ப்ரோ பிடிக்கிறாரு. தூங்கிட்டு தானே இருக்கு. முள்ளு குத்திர செம ஆக்டிவா இருக்கு. ஒண்ணு என்ன கீழ நிக்குடா. ஒரு மீன் தண்ணிக்குள்ள நின்னு செத்து போய் தான் நின்னு அதை போய் பிடிக்க பார்த்தேன். அது கையை கிழிச்சு. மீன் அங்க தெரியுதா? இங்கே ஒண்ணு இருக்குடா. குட்டி குட்டியா நிறைய கிடக்கு. அதையாச்சும் ஃபர்ஸ்ட் பிடிங்க. ரெண்டாவது முள்ளா இருக்கு. நல்லா இருக்கு. அதனால ஏய் அடுத்த வயலுக்குள்ள போயிடு. அங்க போய்டா. நல்ல வேளை வயல்ல உளல. இப்படி எப்படி செய்யாடுங்க गाइस. இன்னைக்கு கிடைச்சா நமக்கு ஃபர்ஸ்ட் குட்டி மீன். முள்ளு குத்திங்க பாருங்க. தெரியுதா? இதான் நைட்ரேட்னாலே ரத்த காவு இல்லாம ஒண்ணு நடக்காது. இது தண்ணிக்குள்ள இருந்துச்சா நான் போய் பிடிக்க ட்ரை சரியான ஷார்ப் மீன். சரியான கத்தி மாதிரி கீறி விட்டுட்டு. ஏன்னா அந்த சுலோப்பியா மீன் கறிக்கு டேஸ்டா இருக்கும். அந்த அளவுக்கு முள்ளு ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் गाइस. என்ன இவ்வளவு ரத்தம் வருது? நான் சாப்பிட்டவங்க சொல்லுவாங்க லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு வந்திருக்கு. கல்யாண வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். வாயெல்லாம் சிவப்பா இருக்கு. பார்த்தேன், கண்ணு முன்னாடி தான் இருக்கு. ஆனா குவாடி இருக்குதுல ஈஸியா. அமுக்குற தலைய அமுக்குற. இங்க பாருங்க நண்பர்களே. மாசா கெத்தா. गाइस ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய மான்ஸ்டர் பீஸோட நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். உங்க எவ்வளவு ரூபாய் இந்த பூஸ்ட். ஆமா गाइस. ஸ்டார்டிங்கே அமர்க்கலமா ஒரு மீன் மாட்டிருக்கு. இங்க பாருங்க நண்பர்களே, இன்னைக்கு அசத்த போறோம். இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வாட்டி வாழ்க்கையில இந்த அளவுக்கு பெருசா ஒரு மீன், அதுவும் கையை வச்சே பிடிச்சிருக்கேன். நீங்க பார்க்க முன்னாடி நான் இங்கேயும் ஒரு 10 வாட்டி இதை டயர்ட் பண்ணி தான் இந்த அளவுக்கு ஈஸியா பிடிக்க முடிஞ்சிருக்கு நண்பர்களே. இல்லைன்னா மாட்டுவான். கண்டிப்பா வாய்ப்பே இல்ல. எத்தனை வாட்டி தெரியுமா? புல்லுக்குள்ள போய் மாட்டனால அப்படியே லெஃப்ட் ரைட்னு ஃபுல்லா சுத்தி ஓடி அதை டயர்ட் ஆக்கி எப்படியே பிடிச்சிட்டேன். இந்தாங்க பிடிச்சுப்பா. இவ்வளவு பெரிய இங்க பாருங்க. முள்ள பாருங்க. முள்ளு எப்படி வெடி வருது பாருங்க டக்குன்னு. தெரியுதா நண்பர்களே? அது கோவம் வரும்போது டக்குன்னு தூக்கும் முள்ள எல்லாம். இந்த முள்ளு தான் என் கையில. இல்ல அதுக்கு ஆபத்து இருக்குன்னா அது தூக்கிரும். இப்ப நார்மலா இருக்கனால தூக்கல. எங்க கிடக்கு? இப்ப தானே பார்த்தோம் நண்பர்களே. ஆஃப் கேமரால நாங்க vlog பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஒரு சரியான கேட்ஃபிஷ் பாத்தீங்களா? எங்கல இவ்வளவு வாய்ச்சோட விட அந்த மீனை பிடில பாப்போம். பிடிக்க போற நெட் தான் 500 ரூபீஸ். நம்ம இன்னைக்கு பிடிச்சு காட்டோம். சரியா? गाइस இன்னைக்கு வெறித்தனமான ஒரு போட்டி பாருங்க. இங்க பாரு. பாம்பா மீனா? மீன் தான் வர பயமுறுத்தானுங்க நண்பர்களே. என்ன கிடக்கு பாரு புல்லுக்குள்ள. கைய வச்சார பிடிக்க முடியும். அப்போ என்ன தெரியுது பாருங்க. எங்கற என்ன பாருங்க. அங்க போயாச்சு. அது பாம்பு. அதான் bro வெடி. அது பாம்பு. ஏய் நண்பர்களே ஜஸ்ட் மிஸ் தெரியுமா? மீன் நினைச்சு அங்க பாத்துட்டு இருந்தோம். ஆனா அது மீனே கிடையாது, பாம்பு. இங்க தான் ஒரிஜினல் மீன் கிடக்கு. ஆமா சீரியஸா கிடந்து. என்ன கிடக்குற? தெரியுதா? வாடிட்டு காலை விடு. கைய விடு. எங்கற கிடக்கு? என்ன போது வரல. गाइस இரவு மீன் வேட்டைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மான்ஸ்டர் பீஸ பிடிக்க போறோம். ரெண்டு பேரும் சேர்ந்து பிடிச்சிட்டு இருக்காங்க गाइस. எங்கற கிடக்கு?
அப்படி கைஸ் மந்திரவாதி பேய பார்த்து தான் பயப்படாம பார்த்தா மீனை பார்த்து தான் பயப்படாம விடாத 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 விரட்டு விடாத 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 இதுக்குள்ள என்ன தான் கிடக்கு என்ன கிடக்கு அப்படியெல்லாம் பிடிக்க முடியாது ஒரு கையில அவ்வளவு பெரிய மான்ஸ்டர் பீஸ ஒரு கையில பிடிப்பியா என்ன நினைக்கிறேன் வா இந்த வா ருபிஸ் வா தூக்கி கரையில போடல வயல்ல போடு என்னடா இது ஜெனிஸ் கொஞ்சம் அங்க மேல போயிட்டு நான் இங்க வா என் கால் கிட்ட தான் இருக்கு கேமராமேன் ஜல்தி ஃபோக்கஸ் கரோ டேய் இதுக்குள்ள தான் கிடக்கு டேய் நண்பர்களே இதுக்குள்ள தான் இருக்கு இதுக்குள்ள ஒரு பாம்பு பாத்து கால்ல எது தட்டி பாம்புல ஒண்ணு இல்ல மீன் தான் மாதிரி பயப்படாங்க என்னடா நீங்க நைட் ரைட் வந்துட்டு பயப்பட்டு இருந்தா அப்படி ஒரு சைடு லாக் பண்ணி வச்சிருக்க நம்ம பிடிக்கலாம்னு கேவலப்படுத்துறோம் பிடி அதான் நீ அத ஒரு சைடு லாக் பண்ணி சும்மா நில்லு போல அது இவன வந்து பாம்பு தான் வருமாடே நல்ல பாம்பு அந்த மட்டையில சவுட்டு போவோம் அங்க வரல அவ்வளவு பெருசெல்லாம் வரல இந்த புல்லுக்குள்ள தான் இருக்கும் பாரு. தூக்கி வயல்ல போடல என்ன கிடக்கு ருபிஸ் என்ன இருக்கு தூக்கி வயல்ல போடுங்கறல பிடிக்க முடியும் கையில பிடிக்கல கையை வச்சு பிடிடா ஜாம்பரடி கம்ப எடுத்து போடா சரி காம்பு இல்லனா ஒண்ணு செய் உங்களால தோத்துறேன்னு சொல்லுங்க வலைய தரேன் வலைய வச்சு தூக்குங்க அண்ணா போல அண்ணா கரையில நிக்கிறேன் எங்கற ஆனா மேல மட்டைக்கடியில மட்டைக்குள்ள கிடக்கு உள்ள வச்சு அப்படியே அமிக்கிரு மேல சாரிட்டு மேல யாரும் பிடிக்க முடியாது அமிக்கிற அப்படியே தலையை அப்படியே அமிக்கிற பிடிச்சி நீங்க அந்த மீன் என்ன இருக்கு ருபிஸ் அமைக்கிட்டா வாழை தெரிப்பாரு தலைய பிடி நீ தலைய பிடி எதையாவது பிடிச்சி அமுக்கு நீ கால பிடி எங்க இருக்கு அப்படி அமுக்குற மீனுக்கு கால் இல்லையோ மீன் வால் என்ன இருக்கு பாரு எங்கற இருக்கு இன்னொருத்தன் இவன் ஆவாது நீங்க போறீங்க தலையை பிடிக்க முடியல வாழை எப்படி பிடிப்பே பின்ன உள்ள அப்படி அமுக்குற இருத்தி பிடி சொன்னாரா அவசர கொடுக்கு நைஸா பிடிச்சா நிக்குமா அது கபிஸ் இவன் என்ன தெரியுமா பண்ணிருக்கானோ இவங்க ரெண்டு பேரும் ஏதோ செல்லமா அதை வளர்த்த மாதிரி மீன் நில்லு அமுக்கு பிடி தூக்கு வந்துரும் அப்ப வந்து புடிங்க கைய வச்சு கீழே போயிட்டா என்ன போகுது அங்க லாக் பண்ணி கீழே போ கீழே விடாத சாடதுல ஆழம் இல்ல சாடல மீனை விட்டுறாங்கிறாரு காய்ஸ் இவங்க ரெண்டு பேரும் இந்த மீனை பிடிப்பாங்களா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ் வாய்ப்பு இல்ல என்ன பண்ணிட்டு இருக்குது ரெண்டு பேரும் வந்து இறங்கி நின்னு பாரு அப்ப தெரியும் போனா பாட்ட போடுறா நான் நின்னுட்டு தக்கிச்சு அங்க பாருங்க நண்பர்களுக்கு வாய்க்கால்ல நின்று வாய் அடிச்சிட்டு இருக்காரு வினோத் ப்ரோ ருபீஸ் ப்ரோ பொறி வச்சிட்டாரு தெரியுதா குறி வச்சா இறங்கணும் அங்கதான் இருக்கு விடாத வேலை எடுத்துருவோம் போல கஷ்டமா இருக்கு வாய்ப்பு இல்ல வினத்தனா உங்க ஜட்டியை கழித்தாங்க வினத்தனா அவன் தான் இப்ப சொன்னான் எடிட் பண்ண கஷ்டம் அவன் என்ன தெரியுமா சொன்னா இப்போ ஆமா, மீன் செத்து போயிருமா அலர்ஜி பிடிச்சா கண்டிப்பா செத்துரும் மீன் செத்து போறதுல கையில ஸ்கின் அலர்ஜி எல்லாம் வருது. நம்ம டீம் லீடர் வராரு கைஸ் இவ்வளவு நேரம் பொறுமையா பாத்துட்டு இருந்த நம்ம ஆங்கிலர் ப்ரோ பாத்தீங்கன்னா பொறுமையை இழந்துட்டாரு களத்துல அவரு சோலோவா இறங்கி அவரே பிடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு நான் அங்கதான் இருக்கு வாங்க அப்படியே அப்படியே வாங்க உங்களுக்கான ஒரு சான்ஸ் என்ன போது ப்ரோ என்ன போறீங்க கால்குள்ள தாண்டி கிடக்கு நீங்களாச்சும் பிடிங்க தாங்க லைட் நாடி எங்க ப்ரோ சூப்பர் ப்ரோ நீங்க தான் ப்ரோ ஆளு ப்ரோ ஆளு பாருங்க கைஸ் அது வேற மீன் கரெக்ட்டா பொறி வச்சு பிடிச்சிருக்காரு பாருங்க எப்படி பிடிச்சே இப்போ அந்த வரும் அங்க பாரு ரெண்டு செவுலையும் லாக் பண்ணிருக்காரு பாரு மீனால அசைய முடியல இததான் நீங்க பிடிக்கணும் சரி அப்ப உள்ள போச்சு வினோத் ப்ரோ நீங்க பிடிங்க பாப்போம் வினோத் அது அவருக்கு உள்ள விடுங்க வினோத் ப்ரோ பிடிங்க அது அவருக்கு உள்ள போட்டு வினோத் ப்ரோ எனக்கு பிடிக்க தெரியும் நான் சொல்லவே இல்லையே அவர் எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்ட்டா பிடிச்சாருன்னு சொன்னேன் உள்ள போடுங்க மீனை பிடிக்கணும் உள்ள போடுங்க வாய்ஸ் விடாது ஏய் வினோத் பிடிங்க அதான் சரி உங்களால சரி பிடி லைட் பிடி இறங்கோட தைரியம் இல்லாம சும்மா அவ்வளவுதான் வினோத் என்ன வினோத் ப்ரோ சே வினோத் என்ன டான்ஸ் ஆடுறீங்க இல்ல மீனை கால மீனை பாரு பிடிக்க சொன்னா டான்ஸ் ஆடுறீங்க என்ன பார்த்தது மீன் போய் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு அந்த பயம் இருக்கணும் டேய் வாடை அடிச்சிருக்கேன் ப்ரோ நீங்க இறங்கணும் ஐயோ மேல இருந்து என்னலாம் சொன்னீங்க என்னடா இங்க பாருங்க guys, பட்ட பகல்ல எப்படி ஒளிஞ்சிருக்கு பக்கத்துல இருக்குல பிடிங்க சாரி பிடிச்சு காட்டுங்க நட்டு ராத்திரி எப்படி ஒளிஞ்சிருக்கு பாருங்க பிடிச்சு காட்டுங்க பிடிங்க தலை எங்க இருக்குன்னு பாக்கணும்ல தலை என்ன இருக்கு கண்ணு கண்ணல அது வாழ்டா வாலு தலை என்ன இருக்கு முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கான்னு நான் பாத்துறேன் டேய் நீ வரட்டு விடா சும்மா இரு டேய் வெரைட்டி ஒண்ணு உடனே அது அவரே பாடி ஓடுது நீ பிடிக்கணும் வினோத் ப்ளீஸ் அவ்வளவுதான் வினோத் ப்ரோ வேண்டாம் பிடிச்சிட்டா நட்ட நடு ராத்திரியில் என்ன வினோத் இந்த முக்குதே மீன் அங்க கிடக்கு நீர் இது எங்க போய் பிடிச்சிட்டு ஓடு அவ்வளவுதான் உள்ளுக்குள்ள ஜமக்க எங்களுக்கு தெரியும் guys, நீங்க இன்னொரு ஊரானா கொக்கா தூக்குறான்டா மீனா ஈரண்டா சரி ஏடி எங்க போணும் வயல்ல விடுமா
ஒருத்தர புடிச்சாரு. என்னது பிடிச்சல ஆமா, இது நாங்களும் பிடிப்போமே. பிடிச்சு காட்டு திரும்ப விட விடட்டா? திரும்ப விட பிடிப்போம். அப்படியே பிடிக்க மாட்டேன். நீ கூட கொண்டு போ. நண்பர்களே, ஒரு கேட்ஃபிஷ் கையில் அது ரொம்ப வழுக்கு வழுக்குன்றதுனால எங்களால் பிடிக்க முடியல. கடைசியா வினோத்தண்ணன் தான் பிடிச்சாரு. மாசா பெரிய விஷயம் தான். வினோத்தண்ணன் இல்ல, அவர் பிடிச்சு டயர்டான பிறகு வினோத்தண்ணன் பிடிச்சாரு. ஒழுங்கா செல்லு நீ. சரி சரி டயர்டானது உங்களுக்கு பிடிக்க முடியல. டயர்டு நாங்க ஃப்ரெஷ்ஷா பிடிச்சிட்டு இருந்தோம். அதை கொஞ்சம் டயர்டாக்கி தான் உங்களுக்கே தந்தது தெரியுங்களா. அங்க வர ஓட விட்டு திரும்ப இங்க வர ஓட விட்டு திரும்ப அங்க வர ஓட விட்டு. சரி விடுற, நம்ம வேற எங்க ஓட விட்டாலும் தண்ணியில தானே ஓட விட்டா, கரையில ஓட சரி ஓகே. இப்போ என்னது சண்டை போட்டு இருக்குது? விவாதம் இல்லையா? சண்டை ஒண்ணும் போடல. சண்டை போடல. என்னாச்சு பெரிய மீனா? அங்க ஒரு மீன் இருக்கான். கேட்ஃபிஷா? வாங்க 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 வாங்க. இங்க ஃபுல்லா கேட்ஃபிஷ் இங்க வாலு கேட்ஃபிஷ் வயல் தான் ப்ரோ. வரப்பே இல்லையே. நண்பர்களே, இங்க எங்க பார்த்தாலுமே நிறைய கேட்ஃபிஷ் சுத்திட்டு இருக்கு. ஆனா பிடிக்கிறதா கஷ்டமா இருக்கு. நாங்க ஒரு குட்டி கேட்ஃபிஷே பிடிக்க இவ்வளவு நேரம் எவ்வளவு போராடணும் தெரியுமா? மீன் என்ன போகுது பெருசா? ஏய் இல்ல இன்சைட் வாங்க. நான் வரேன். நீ சரியான பெருசுடா, சரியான பெருசு. டேய் டேய் பிடிப்போம். வால வால ரூபிஸ் வால. இறங்குற வால உள்ள வால. எங்கற போச்சு? நண்பர்களே, ஒரு பெரிய பெரிய கேட்ஃபிஷ், சரியான பெருசு. இது வரைக்கும் பிடிச்சதுலயே பெருசுன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த நைட் ரைட் எபிசோட்லயே ரொம்ப பிரம்மாண்டமா தண்ணியில ஓடிட்டு இருந்து எங்க போச்சுன்னே தெரியல. இவனது பார்த்த நேரத்துக்கு பிடிச்சிருக்கலாமா? போய் அங்க போச்சா? பயந்துட்டு இங்கதான் கிடக்கு. போய் நெஞ்செல்லாம் பிடிச்சிட்டு ஒரு மாதிரி. நெஞ்சு பிடிச்சிட்டா? அங்க பாருங்க guys, நெஞ்சில கை வச்சிருக்காரு வினோத் ப்ரோ. வயசான காலத்துல இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? மீனை நடுமுதுகுல சவுட்டிட்டு அது கிளியுது. எந்த இடத்துல ஒர்க் அவுட் சொல்லுங்க. இதுக்குள்ளதான் கிடக்கு. வீடியோல ரெக்கார்ட் ஒன்ஸ் மோர். பிடிக்க வேண்டியது நீங்க, ஷாம்பு தர போறது நான். சாம்பா மீனை மட்டும் பிடி. மீன் பிடிக்க ஆளுக்கு ஷாம்பு பரிசு. நீங்க என்ன சொன்னீங்க? மீனை காட்டி கொடுங்கன்னு சொன்னீங்க. காட்டி கொடுத்தாச்சு. நான் பாக்கல. ஒர்க் அவுட் காட்டுங்க. நல்லா விரிச்சு காட்டேன். இரு உருட்டிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த வினோத் ப்ரோ வந்து உருட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நண்பரே, ஏன் கையா முதுகு இதுதான் முட்டு தான் இடிச்சு. வயசாகல நீ. அவ வயசாக ஒத்து இருக்குல்ல ப்ரோ? சே அப்படிலாம் கிடையாது. நான் வீரன், மாவீரன் அலெக்சாண்டர் தெரியுமா? மாவீரன் அலெக்சாண்டர். இல்ல இல்ல, அவரு அண்ணன். அவர் அண்ணன் தானே. அவரு அண்ணன். அவர் உங்க அண்ணனா? அவரு எனக்கு அண்ணன், நான் ஒரு தம்பி. அவருக்கு எத்தனை வயசு? 78. சும்மா இருங்கற மாட்டாங்க. அம்மா எங்க ஜோடுனா அண்ணா எங்கற? கைஸ் மீனை பிடிச்சிட்டு. என்ன போகுது? இங்க என்ன போகுது? விடாத கீழ லாக் பண்ணு. இது அத பெருசா இருக்குடா. நண்பர்களே, என்ன இது அந்த பிங்க் கலர் மாதிரி இருக்கு. இதுல தான் கிடக்கு. என்ன போகுது பாரு, மாடு மாதிரி. புடி ரூபிஸ் முன்னாடி சால்ல. இல்ல இவன் ஷாம்பு கேமராமேன். என்ன கிடக்கு? என்ன கிடக்கு? இறங்குற கீழ இதுக்குள்ள போய் எப்படி இறங்க வேணத்தனா? என்ன போகுது தெரியுதா? நம்ம லைட் அடிக்கிறோம் பாருங்க. இதெல்லாம் பிடிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். தல நான் லாக் பண்ணி தரேன். விடு. வினோத் ப்ரோ பாத்து. அவ்வளவுதான். எங்க வேணத்தனா? டான்சிங். ஒய்யாரி டான்சிங். அது கீழ போயாச்சு ப்ரோ. மீன் என்ன போதீங்க? அங்க போய் விட மாட்டேன் போய். என்ன ஓடுது? ப்ரோ நான் அதுக்குள்ள இருக்கு. உள்ள போய் பாருங்க. உள்ள போய் பாருங்க அங்கிள். இதுக்குள்ள தானே? எங்க இருக்கு? நான் பிடிச்சிரவா? வினோத்னா ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஊன்னு சொல்லுங்க, நான் பிடிச்சிரறேன். ஊன்னு சொல்லுங்க ப்ரோ. இது பத்தி நல்லா இருக்குல பிளான்ட். டேய் இது புடி அங்க விடாத. இதுல வர கூட லாக் பண்ணு. அங்க லாக் பண்ணு. நல்ல வீடியோ எல்லாரும் இறங்கு. களத்துல இறங்குங்க. நீ கரையில போடல. தூக்கி கரையில போடல. அந்த சான்ஸ் விட்டுறாத. ரூபிஸ் பிளாக் பண்ணு. கீழ போயிட்டா. நண்பர்களே, இவ்வளவு தூரம் விரட்டிட்டு ஒரு 1 கிலோமீட்டர் இந்த கால்வாய் வழியா விரட்டிட்டு வந்தோம். இதுல வந்ததும் இறங்கி கைய வச்சேன், தெரிச்சிட்டு மீன். நம்மள பார்த்த அந்த மீன் எல்லாம் பயந்து ஓடிட்டு. நண்பர்களே, பக்காவா பளிச்சுன்னு இருக்கு. நான் நீங்கள வாழை மட்ட மாதிரி கிடையாது. எங்க முடிஞ்ச அப்படின்னா வாலு அது தலை. கரெக்டா சொல்லியாச்சு. இது வாலு, இது தலை. உன் காலு கிட்ட இருக்கு தலை. முடிஞ்சா புடி ப்ரோ. ஒரு கையில பிடிக்காத, 2 கை வச்சு அமுக்கி புடி. அந்த கொக்கி அந்த கழுத்துக்கிட்ட இருக்குல்ல செரவு. ஒட்ட வாழை புடி. அப்படியே அமுக்கி தரையோட வச்சு. இந்த பாசி எடுப்போம். பாசி கையில எடுத்துக்க கிரிப்புக்கு. गाइस இந்த மாதிரி grip எடுத்துக்கணும். ஓகே, இங்க பாரு என்ன செய்யணும்னா தரையோட அமுக்கி வச்சிரு. அசையாம மீனை கொஞ்ச நேரம் அதுக்கு ஒரு பிடிச்சிடலாம். நீ வாழை அப்படியே அமுக்கி பிடிச்சிரு. மீன் கையை எடுக்கவே கூடாது. கையை எடுக்கவே கூடாது. அமுக்கி அப்படியே வச்சிருங்க. தரையோட அமுக்கி பிடி. பயராத இறுக்கி பிடி. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. என்ன ப்ரோ? அனகொண்ட ப்ரோ நீ வரியா? ஏய் வினோத்னா, ஓய் சொல்லு. நீங்க தான் பிடிப்பீங்க. இறங்கி பிடிங்க. இல்ல நான் பிடிக்க. மாவீரன் அலெக்சாண்டர் தம்பி அந்த இடத்துல வரணுமா? டைம் ஆகுது. அது வந்துரும். பேய் வந்துற போகுது. கிட்ட அது போட்டுறலாம். அந்த மீன் எங்கனத்தை காட்டு. ரூபிஸ்ல எவன் பிடிச்சா 3 பேர்ல யார் பிடிச்சா என்னற? டேய் நான் பிடிச்சு காட்டிம்பேன். இறங்குடா விட்றா. வினோதா ராபிசா. நான் பிடிச்ச மாதிரி ஒண்ணு இவ்வளவு நேரம் நம்ம ரெண்டே இருந்தேன். நான் வத்தியலா மீன் பிடிக்காத ஒண்ணே. போ 2 பிடி. நம்ம 2 படிக்கணும். गाइस ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டிருக்காங்க, பண்ணி கொடுப்போம். என்ன ஹெல்ப்? மீனை டெஸ்ட் திருப்பி விடணும் அவ்வளவுதான். அப்படி நீங்களே பிடிச்சிரலாம்ல. என்ன தெரியுதா வினோத்னா? பேசாம நான் பிடிக்க ட்ரை பண்ணட்டா? பிடிக்குதுல? உங்கள்ட்ட இருக்கு சொல்லிட்டடா. வினோத்னா அப்படியே பிடிச்சிரலாம். நம்ம கை வச்சாலே மீன்லாம் ஓடிடுது இல்ல? இதுக்குள்ள வினோத்னா. ஏ அம்மா எவ்வளவு பெருசு. மண்டைக்கு வண்ணத்தை பாரு. இது எங்கற கையில பிடிக்குது?
பொல்லுக்குள்ள போயிட்டு அப்ப முடிச்சிங்க. நான் ஆல்ரெடி ஒண்ணு பிடிச்சி காட்டியிருக்கேன். இதை நீங்க தோத்துட்டேன்னு சொல்லுங்க, நான் பிடிச்சி காட்டுறேன். என்னாலே முடியும். இறங்கி பிடிக்கிற என்ன இருக்கு முன்னாடி, வேண்டாம், ஏய், guys, என்ன இருக்கு முன்னாடி, நெட் இருக்கு கையில நெட் இருக்கு, அதை போட்டு ஈஸியா பிடிக்க தான் உண்டு. என்னத்தையும் வச்சு பிடி. மீன் என்ன கிடக்கு பாரு, என்ன வால் தெரியுதா? தலைங்க தலை என்ன இருக்கு, இது வால் என்ன இருக்கு. இதுக்கு மேல என்ன இதான் லாஸ்ட் அட்டெம்ப்ட், இதான் லாஸ்ட் அட்டெம்ப்ட். சும்மா காட்ட முடியாது. தோத்துரு தலை என்ன இருக்கு பாருங்க கைஸ். தம்பி பிடிக்க மாட்டாங்க, கன்ஃபார்மா நான் அடிச்சு போடுவேன். இந்த சைடு பிளாக் இப்போ எப்படி ராக்கெட் வேகத்துல கீழ போறன்னு மட்டும் பாருங்க. புடிடா ருபிசரே, இதுக்கு மேல உனக்கு வாய்ப்பு கிடைக்காது ருபிசே, விட்டுறாத. நீ யாருன்னு உலகத்தை காட்டு. சவுட்டி கூட பிடி. நான் எனக்கு ஒரு சக்தி இருக்கு, அந்த மீனை நான் தொட்டாலே அதை எவனும் பிடிக்க மாட்டான். தொடவா என் கால் கடியில இருக்கு, ஆளு பிடி புடிடா. நான் தெரிஞ்சுட்டான் பாத்தியா, அவ்வளவுதான் என் சக்தி ஒர்க் ஆயிட்டு பாத்தியா. நண்பர்களே, உங்களுக்கு வீடியோல பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா சத்தியமா தொட்டு கூட பார்க்க முடியல தெரியுமா. சுடு தண்ணிலே கையை விடுவான், உன்னை சும்மா விடுவாங்கிற மாதிரி அந்த மீனை தொட்டு கூட பார்க்க முடியல எங்களால. எங்க ப்ரோ ஆங்கிலர் ப்ரோ கண்ணுக்கு மிஸ் ஆயிட்டா ப்ரோ. நீங்களே பிடிக்கலன்னா யார் ப்ரோ பிடிக்க முடியும்? என்ன இருக்கு என்ன வருது, என்ன வருது? ஏய் அது என்ன விராலா? என்னாச்சு? ஏதோ ஒரு மீன் துள்ளிச்சு. விரால் மீன் கீழே போயிட்டான் bro. வந்துட்டான், வரானா இல்ல. அப்ப சைடுல நிக்கும் பாருங்க. நீ இந்த பக்கம் வா. இவர் பிடிக்க ட்ரை பண்ணாரு ருபிஸ். நான் பிடி கிராஸ் பண்ண பிளாக் பண்ண ருபிஸ். என்ன இருக்கு பாருங்க நண்பர்களே, விரட்டி விட்டா. எங்க போச்சு? நான் காலி விட்டறேன். அங்கதான் வந்து இவன் இறங்குனாலே வழங்கல. ப்ரோ சத்தியமா நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீங்களே பிடிச்சிருங்க. அவரையாச்சும் படிக்க விட்டுருந்தா அவர் அசால்ட்டா பிடிச்சிருப்பாரு. என்ன போடுது பாருங்க, தெரியுதா? வினத்தனா பிளாக் பண்ண ரெடியா இருங்க. வினத்தனா அங்க தான் வருது. வினத்தனா உங்க கால் ரெண்டு வருது. இது எங்க இருந்து வருது? ரெண்டுமே வலைக்குள்ள அடங்கி. வலை பிடிங்க bro. எம்மா வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? गाइस ரெண்டு மலை பாம்பு. என்னடா நடக்குது? எம்மா ஒண்ணுதல்ல தேடணும். என்னடா ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ, ஆடி ஆஃபரா? நண்பர்களே இங்க பாருங்க, ரெண்டு மலை பாம்பு. गाइस ஆடி ஆஃபர்ல ரெண்டு பேர் சிக்கிருக்கானே பாருங்க. குளத்துல இருக்குதுல இவனோ தான் பெருசு நினைக்கிறேன். ஓய் ஒண்ணு தானே இப்ப பிடிக்க வந்தோம். ஆடி गाइस ஆடி சேல் அள்ளுங்க गाइस. சேல்ஸ் गाइस எப்படி போரி வச்சு பிடிச்ச மத்தில. ஆனா நான் வலைய வைக்கலனா என்ன இருக்குன்னு வெச்சு பாரு. ஏய் இப்போ இவர் வலை வைக்கறனா ரெண்டு பேரும் கீழ போயிருப்பான். கூட சென்னை விட்டதுல வரையங்க நண்டு. ஆமா गाइस சொல்லுங்க, நான் கரெக்ட்டா ஐடியா கொடுத்தேன். நான் ரூபிஸ் கரெக்ட்டா ஐடியா கொடுத்தோம். நாங்க ஐடியா தான் இப்ப போயிருக்கோம்ல. எல்லாம் போய் நான் தான் வச்சேன். சரி ரூபிஸ் படி இத வலையில இது படிங்க வலையில இருக்க மீனேஸ் நாங்க பிடிச்சு காட்டுறோம். மேல இருக்க இந்த நம்பிக்கையில தான் நான் வலைய பிடிச்சேன். யாமடி வலையில இருக்க மீன் வலையில இருக்க மீனேஸ் இல்ல பிடிச்சு விட்டுறாங்கற, பிடிக்க முடியாதற. அது பெரிய மான்ஸ்டர். வாழ்க்கையில இந்த மாதிரி மீன் பிடிச்சிருக்காரு நீ. சவுண்ட் ரக்கே வெளியில விடு. அந்த செரவு இருக்குல, ரெண்டு செரவை லாக் பண்ணனும். பாருங்க गाइस வலையில இருக்க மீன் பிடிக்க 1 hour ஆகுது. அட்டில இப்படியா? அப்படி பிடிச்சு கையில நீ அத பிடிச்சு தூக்கி காட்டல. ரெண்டு பேரும் ஒரே டைம்ல காட்டுங்க. வேற மாதிரி गाइस. गाइस முன்னாடி எல்லாம் ஒன்னு பிடிக்கிறதே ரொம்ப அபூர்வமா இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆஃபர்ல ரெண்டு பேர் ரூபிஸ்க்கு மீன் முட்டை போட போகுது गाइस. அங்க பாருங்க ரூபிஸ்க்கு மீன் முட்டை போடுது. அதுக்கு அப்பா இது. அதுக்கு அப்பாவா? நண்பர்களே ஜோடியா பிடிச்சிட்டோம். ஜோடியா வயலுக்குள்ள ஒண்ணு சேரலாம் வந்துட்டு அதை இப்ப நம்ம பிடிச்சிட்டோம். எப்படி மாசா ரூபிஸ் ஜெனிஸ் சேர்ந்து பிடித்த மாபெரும் மான்ஸ்டர் வினோத் ப்ரோ. மீன் வெளியில அடகு இல்ல இல்ல மாட்டோம். சரி கரையில கடை गाइस எப்படி பொரி ஓடிடும். அவன் மோசமானவன், கரையிலே கிடக்க மாட்டான். சரியான மீன் நண்பர்களே, சத்தியமா அன்எக்ஸ்பெக்டட், டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். அவர் உள்ள காலை வச்சாரு, உள்ள இந்த ஓடையில இருந்த நாட்டாம கால गाइस 4 பேர் நல்லா போராடி பார்த்தாங்க, பிடிக்க முடியல. நம்ம வச்ச பொரியில ஈஸியா வந்து மாட்டிட்டான். ஆடி ஆஃபர்ல ஒருத்தன் பிடிக்கலான்னு பார்த்தா ரெண்டு பேரும் வந்து தொக்க மாட்டிட்டாங்க गाइस. பச்சை செஞ்சிட்டான் गाइस. நை என்கிட்ட இருக்குது ஒரு 10 கிலோ இருக்குமோ? என்கிட்ட இருக்குது 25 கிலோ. வினோத் புரட் இருக்குது 5 கிலோ. 80 கிலோ गाइस. 80 கிலோ 80 கிலோ வளருவான். ஆனா இப்ப கம்மியா வந்து பாருங்க ஃபைனலி ரிவர் மான்ஸ்டர் எபிசோட். நாங்க ரெண்டு பேரும் பிடிச்சதுல காவாசி கூட அந்த மீன் இருக்காது. தம்பி என்னே பண்ணிட்டு இருக்காத, புரிஞ்சா? வலைய வச்சு பிடிச்ச நான் தான். வலைய வச்சு எங்க பிடிச்சது? கலைக்காம இருக்க கையில பிடிச்சா சண்டை போடாம பேசுங்க வீடியோல. அதுல ஒரு வலைய போட்டு அப்படி நிப்பாரு. கேமரா மட்டும் ஆஃப்ல இருந்து நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பிடிச்சிட்டு அடிதான். லைட் சார்ஜ் தீர்ந்திருக்கு, விரட்டிக்கிட்டே இருக்கான் மீனை. பிடிக்கவே இல்ல. ஆமா இவர் வலைய போய் வச்சு நிப்பாரு. அங்க கேமராமேன் கை வலி பாவம். அங்க பாரு நாளை நியூஸ்ல வரும், 3 இளைஞர்கள் மீன் பிடிக்க சென்ற இடத்தில் கத்தி குத்துன்னு வரும். கத்தி குத்துல ஒரு இளைஞர் இருந்தான், இவரு கத்தி தான் கத்தி. என்ட கத்தி இல்லையே, என்ட மீன் தான் இருக்கு, லாங்கு மீன். பாருங்க நண்பர்களே, ஃபைனலா ரிவர் மான்ஸ்டர் எபிசோட் 12 நினைக்கிறேன். 12 கை வலிக்குது. சரியான அதுவே பெரிய அச்சீவ்மென்ட் தான். கை வலிக்கிறவனுக்கு பிடிச்சிருக்கு கூட முடியல அவனால. எப்படி இருக்குமா கொஞ்ச நேரம்? அவன் எல்லாம் ஒரு வீரன். பாத்திருப்பீங்க இன்னைக்கு ஆட்டத்தை. என்ன அன்எக்ஸ்பெக்டட், அந்த ஒரு மீனை தேடி போயிட்டு வலையில டிராப் போட்டு இந்த மொத்த
மொத்த வாய்க்காலையும் களைச்சிட்டு இருந்தோமா கரெக்டா 2 இடம் வந்து அதுவாவே மாட்டிருச்சு. பழைய வச்சு பிடிச்சிருக்கு guys, பொறி வச்சு பிடிச்சிருக்கு. சண்டை மட்டும் போடாதீங்க. அதுவா சும்மா மாட்டிருக்கு. பேசுங்க. இப்போ ஒரு இது வேணுமா, ஒரு இது அவர் வலிய ஊத்தி அங்க வச்சு நிக்காரு, எப்படி மீனிங் இருந்தாங்க. சரி அதெல்லாம் விடுங்க guys. இது வரைக்கும் கலைச்சு விட்டாரு. அப்ப அவருக்கு அந்த இது ஆங்கிலர் ப்ரோ தான் மெயின் ஏரியா. 2 பேரும் கணத் ப்ரோ மாசு, ஆங்கிலர் ப்ரோ மாசு, ருபீஸ் ப்ரோ மாசு, எல்லாருமே மாசு நண்பர்களே. ஓகே தானே? கபீஸ் தான் வேஸ்ட். கைஸ் இது வரைக்கும் இப்படி 3 மனுஷர் சேர்த்து ஒரே நாள் பிடிச்சிருக்கோமா? இல்ல. அது மட்டும் இல்லாம நிறைய குட்டி மீன் 1 மாட்டும் 2 மாட்டும். அது மட்டும் இல்லாம நிறைய குட்டி மீன்லாம் பிடிச்சி பார்த்துருப்பீங்க. ஸோ ஆங்கிலர் ப்ரோ கூட வந்தாலே நான் சொன்ன மாதிரி வயலுக்குள்ள இறங்கி பிடிச்சி வெறித்தனம் காட்டிட்டாரா இன்னைக்கு நைட்டு காட்டிட்டார்ல. சூப்பர் ப்ரோ, மாஸ் ப்ரோ. கைஸ் நிறைய பேருக்கு நைட் ரைடர் சீரிஸ் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு இந்த சீரிஸ் இன்னும் கண்டிப்பாக பண்ணும், இன்னும் பயங்கரமா பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஒரு பிளாக் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்கன்னா இன்னும் பல சிறப்பான தரமான பல சம்பவங்களோட அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோவோட அடுத்த சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. பை கைஸ்.